Hi students, now we are going to discuss about 18th unit organization of tissue. In our previous class we finished that lesson, 17th lesson. So now we are going to discuss about this organization of tissues. Tissue is a group of cells that have common origin, common structure and performing same function, common function. Okay. ஸோ ஸ்ட்ரக்சரில் ஆரிஜினில் ஃபங்க்ஷனில் மூணுலேயும் ஒரே குரூப்பாக இருக்க செல்ஸு அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் த டிஷ்யூஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பிளான்ட் டிஷ்யூஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த அனிமல் டிஷ்யூஸ். ஓகே, an assemblage of one or more types of specialized cells together with the extracellular material constitute the tissue. ஓகே, ஸோ ஒன் ஆர் டூ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து இருக்கிறதும் இருக்கும், ஒரு சில டைமில் ஒன் ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து இருக்கிறதும் இருக்கும். ஸோ த குரூப் ஆஃப் செல்ஸ் தட் இஸ் கால்ட் ஆஸ் த டிஷ்யூஸ். அண்ட் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் கம்பைன்டு வித் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல். ஓகே, மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த மேட்ரிக்ஸ் இந்த சாப்லைக் ஸ்ட்ரக்சர் அதில் வந்து பவுண்டாக இருக்கும், எல்லாமே இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இதில் பவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் அ டிஷ்யூ. The study about the tissue is known as histology. Simple tissue, a group, the tissues are divided into two groups. One is simple tissue and another one is compound tissue. So simple tissue அப்படிங்கிறது a group of cells that are similar in origin, form and structure and work together to perform a specific function. Okay, originல ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம்ஸில் எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க செல்ஸோட குரூப் தட் இஸ் கால்ட் ஆஸ் தி சிம்பிள் டிஷ்யூ. ஓகே, தென் அதே மாதிரி காம்பவுண்ட் டிஷ்யூஸ் ஆர் a group of cells differ in their structure and the function but coordinate to perform a specific function. Okay, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் வெவ்வேறு செய்து இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து ஒரே வெவ்வேறு ஸ்ட்ரக்சரில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறு வேலையை செஞ்சாலும் காமனாக எல்லாம் சேர்ந்து ஒரே ஒர்க். ஓகே, ஒரு காமன் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒர்க் செஞ்சு எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு காமன் ஒர்க்கை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் தி காம்பவுண்ட் tissue. A group of cells differ in their structure and function but coordinate to perform a specific function. இப்போ எப்படி கிளாஸ் ரூமில் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஒர்க் கொடுக்குறோம், ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். ஸோ காமனாக அந்த வந்து ஆக்டிவிட்டி என்ன சொல்கிறோம், சயின்ஸ் ஆக்டிவிட்டி, ஜுவாலஜி ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல் டிஷ்யூஸ் கேன் பி குரூப்ட் இன்டு 4 பேசிக் டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தயர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேயா. ஸோ டிஷ்யூஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை வச்சு தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 குரூப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா epithelial tissues அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த epithelial tissue, second one is the connective tissue and third one is the muscular tissue, fourth one is the nervous tissue. So first we are going to discuss about the epithelial tissue. Epithelial அப்படின்னாவே it is present in a surface area அப்படின்னு அர்த்தம். எபித்தீலியம்னாவே சர்ஃபேஸ் ஏரியா, பவுண்ட்ரிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. ஸோ ஒவ்வொரு ஆர்கனோட பவுண்ட்ரிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க டிஷ்யூஸ் தட் இஸ் த எபித்தீலியல் டிஷ்யூஸ். ஓகேயா. ஸோ இப்போ epithelial tissues, it is simplest tissue composed of one or more layers of cells covering the external surface of the body and internal organs. Okay, it is a protective covering. நம்ம பவுண்ட்ரிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம பாடியோட நம்ம ஸ்கின்னு ஆகட்டும், உள்ளே இருக்கிற ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஆகட்டும், அவுட்டர் அண்ட் இன்னர் பவுண்ட்ரிஸ். ஓகே, ஸோ வெளியில் இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீக்ஸு சிமெண்ட் எல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, உள்ளே பெயிண்ட் பண்ணுவோம், வெளியிலையும் பெயிண்ட் பண்ணுவோம். அந்த பெயிண்டிங் மாதிரி இருக்கிறது தான் பெயிண்ட். அது இல்லை சுண்ணாம்பு அடிப்பாங்க, அந்த இதுதான் எது அப்படின்னா, இல்லை டைல்ஸ் நம்ம போடுறோம். ஸோ அந்த அவுட்டர் பவுண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அதுதான் வெளியில் இருக்கிறதுனாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலும் சரி. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனோட அவுட்டர் சர்ஃபேஸ் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் அந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கிறது
the cells are arranged very close to each other with the less extracellular material. ஸோ இந்த டிஷ்யூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் வந்து க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் இந்த செல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல் வந்து கம்மியாக தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாப் லைக் ஸ்ட்ரக்சர். சாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் semi-solid colloidal like substance அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, semi-solid or colloidal substance that is present in between the cells. ஓகே, செல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு, அந்த கேப்பில் ஃபில் ஆகிருக்கிற மெட்டீரியல் அதுதான் என்ன அப்படின்னா சாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தட் இஸ் த மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இங்கே இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த செல்ஸ். அதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ எபித்தீலியல் செல்ஸ் லை ஆன் நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின். ஓகே, எபித்தீலியல் செல்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின் மேலே அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின் இஸ் அ நான் செல்லுலார், இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ செல்ஸ்னால் ஆகாது. ஸோ அப்போ அங்கே பேஸ்மெண்ட் மெம்பரைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட்லி மேடப் ஆஃப் ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ். ஸோ அந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ்னால ஆன ஒரு லேயர் தட் இஸ் த பேஸ்மெண்ட் மெம்பரைன் தட் இஸ் ப்ரெசென்ட் அபவ் த மசில்ஸ். அந்த மசில்ஸ்க்கு மேலே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எபித்தீலியல் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேயா, the epithelial tissues generally lacks blood vessels. Okay, epithelial tissuesல வந்து நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா it lacks blood vessels. So blood vessels are absent. The epithelium is separated by the underlying connective tissue which provides its nutrient. சரியா, ஸோ உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா connective tissueஸோட கனெக்ட் ஆகிருக்கு. So it supplies the nutrient for the epithelial tissue. There are two types of epithelial tissues. Simple epithelium is composed of single layer of epithelial cells, and the second one is compound epithelium that consists of more than two layers of epithelial cells. Okay, எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் இருக்கலாம் காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படிங்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் epithelial tissues. Skin, which form the outer covering of the body, protects the underlying cells from drying, injury and microbial infections. ஸோ ஸ்கின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ எபித்தீலியல் டிஷ்யூ. அது என்ன பண்ணுது, நம்மளோட பாடியை எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. வெளியில் இப்போ நம்ம காயம் ஆச்சுன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்கின்ல தான் படும். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் த ஸ்கின் இஸ் நாட் ப்ரெசன்ட் நம்மளுக்கு எங்கே காயம் ஆகும் அப்படின்னா நம்மளோட மசில்ஸில் நர்வ்ஸ் எல்லாம் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ அதனால் த ஸ்கின் தட் ப்ரொடெக்ட்ஸ் த பாடி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அதே மாதிரி மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. மேக்ஸிமம் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸ்கின்னில் ஏதாவது ஊண்டு இருந்தது, கட்ஸ் இருந்ததுனா தான் அது வழியாக மைக்ரோப்ஸ் உள்ளே என்ட்ராகாமல் வழியாக நார்மல் ஹெல்தி ஸ்கின் வழியாக அந்த மைக்ரோப்ஸ் கேனாட் என்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு தே ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூஸ் that when it is present in the intestine இருக்கும்போது வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கும் நியூட்ரியண்ட் அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, there are involved in elimination of waste product in இதே epithelial cells. If it is present in the nephron, kidneys, it is used to eliminate the waste material. Okay, so some epithelial tissues perform secretory function. Okay, சில epithelial cells என்ன பண்ணுது அப்படின்னா secretory functioning பண்ணுது. Secretion of sweat, saliva, mucus and the enzymes. Okay, sweat secrete பண்ணுது, saliva secrete பண்ணுது, mucus secretion பண்ணுது, enzyme secretion பண்ணுது. இது மாதிரி number of functions are present for the epithelial tissues. Okay, common general function. Okay, so absorption involve ஆகுது, நியூட்ரியன்ட் வாட்டர் அப்சார்ப் பண்ணுது, தென் அதே மாதிரி எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல், தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ரீட்டரி ஃபங்க்ஷன், தென் ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் அண்ட் ஃப்ரம் தி மைக்ரோப்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் epithelial tissues. Okay, next
First we are going to discuss about a simple epithelium. Okay, we will see the simple epithelium. So நம்ம ஏற்கனவே பார்த்தோம், it is made up of only one layer, single layer, that is the simple epithelium. It forms a lining for the body cavities and the ducts. Simple epithelium is further divided into following types. So in the simple epithelium எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது it is found in a under linings of our body. ஸோ நம்ம பாடியில் எந்த இடத்துலலாம் லைனிங் இருக்கோ, தட் இஸ் எல்லா இடத்துலையுமே எல்லா ஆர்கன்ஸ்லேயுமே இன்டர்னல் லைனிங் இருக்கும். ஸோ அந்த இன்டர்னல் லைனிங்கில் இன்னர் லைனிங்கில் எது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இன்னர் லைனிங் அண்ட் அவுட்டர் லைனிங். ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே வந்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சிம்பிள் எபித்தீலியம் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, the simple epithelium is further divided into following types. ஸோ இது நம்ம மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the first type is the squamous epithelium, second one is cuboidal epithelium, third one is columnar epithelium, and the fourth one is ciliated epithelium, and the last one is glandular epithelium. These are the types of simple epithelial tissues. Okay, squamous epithelium, first one, it is made up of thin flat cells with prominent nuclei. Okay, நல்லா prominent அப்படின்னா நல்லா தெளிவாக தெரியற அப்படின்னு அர்த்தம். The prominent nuclei is present. These cells have irregular boundaries and bind with the neighboring cells. The squamous epithelium is also known as Pavman membrane. Okay, ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா Pavman membrane அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோட பவுண்ட்ரிஸ் ஆர் irregular in shape which forms delicate lining of buccal cavity. ஓகே, எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட buccal cavity அப்படிங்கிறது the oral cavity அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். the space inside the mouth, நம்ம வாய் திறந்தோம் அப்படின்னா அதில் உள்ள நாக்கு, நம்ம டங்கு டீத் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் த buccal cavity. அதோட இன்னர் லைனிங், ஸோ நம்மளோட ரெண்டு சீக்கோட இன்னர் லைனிங் இருக்குது, நம்ம நாக்கில் நம்ம சைடில் தொட்டு பார்த்தா தெரியுது இல்லையா, ஸோ அந்த ரெண்டு சைட் தான். ஸோ அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த squamous epithelium is present. Then அதே மாதிரி alveoli of lungs, proximal tubule of kidneys and covering of the skin and the tongue. It protects the body from the mechanical injury and drying and invasion of the germs. Okay, so mechanical injuryலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணது, germs உள்ளே வராமல் பார்த்துக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த squamous epitheliumக்கு இருக்குது. நெக்ஸ்ட் cuboidal epithelium. It is composed of single layer of cubical cells. இது மாதிரி cubical cells இருக்கும் and the nucleus is present in a center. It has a permanent shape. அதுக்கு அந்த cube shape அப்படிங்கிறது it permanent. ஓகே, ஸோ இதுக்கு irregular boundaries, squamous epitheliumக்கு irregular boundaries. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா it is cubical in shape. The nucleus is round and it lies in the center. These tissues is present in a thyroid vesicle, salivary gland, sweat gland, and endocrine of pancreas, exocrine pancreas. Okay, the nucleus வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எங்கெல்லாம் இருக்குன்னா தைராய்டு வெசிக்கிள்ஸில், சலவரி கிளாண்டில், ஸ்வெட் கிளாண்டில், எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ்ன்னு சொல்கிறோம். the pancreas it acts as a endocrine gland and as well as the exocrine gland. ஸோ இங்கே எக்ஸோக்ரைன் பார்ட்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த cubical cells are present. Okay, it also found in the intestine and tubular part of the nephron. Nephrons are the structural and functional unit of kidney. ஸோ அந்த இடத்துல இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. as well as microvilli that increases the absorptive surface area. ஸோ மைக்ரோவில்லையிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ microvilli is present in a small intestine. ஸ்மால் இன்டெஸ்டைனில் ileum அப்படிங்கிற ஏரியா. small intestine is divided into 3 parts, duodenum, jejunum and ileum. ஸோ அந்த இலியம் ரீஜனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், சின்னதாக 0.01 mmக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ். ஸோ அந்த சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லை, மைக்ரோவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன் தட் மைக்ரோவில்லை என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா தீஸ் cuboidal cells. அது எதுக்காக அப்படின்னா டு அப்சார்ப் த நியூட்ரியன், அப்சார்ப்டிவ் ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அது என்ன இருக்குது, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனாக இருக்குது இல்லையா, அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும்
இருக்கும்போது அந்த பல்ஜிங் அந்த நீட்டமாக இருக்கும்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கியூபாய்டல் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக முடியும். ஸோ அப்போது நமக்கு இன்னும் சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 feet கிட்டத்தட்ட 6 to 7 feet லாங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ அந்த இலியம் மட்டும். ஸோ அதில் நியூட்ரியண்ட் அப்சார்ப் பண்ணுறதுக்காக இன்னும் ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணணும். ஸோ ஏரியா ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிடணும். ஆனால் அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் என்ன இருக்குன்னா இந்த ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிங்கர் லெக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ அதுதான் அப்சார்ப்டிவ் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? their main function is secretion and absorption. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு வெசிக்கல் அப்படிங்கிறது தைராய்டு gland, salivary gland, sweat gland, exocrine gland, these are all are gland. ஓகே, ஸோ glands அப்படின்னாவே the tissue that secretes something அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ செக்ரீஷனுக்கு அப்சார்ப்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிறது தான் எது அப்படின்னா திஸ் cuboidal epithelial cells. Next one is the columnar epithelium. It is composed of a single layer of slender, elongated and pillar-like cells. Okay, composed of single layer of slender. Okay, நல்லா ஸ்லெண்டராக இருக்க elongated and pillar-like cells. The nucleus is found in the base of the cells. Okay, so இதில் cuboidal வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ here it is present at the base of the cell. It is found in a lining the stomach, gallbladder, bile duct, small intestine, colon, oviduct and also forms the mucous membrane. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல இதுவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்டொமக்கில், கால் பிளாடரில், பைல் டக்டில், ஸ்மால் இன்டெஸ்டைன், கோலன், ஓவிடக்ட் அண்ட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த மியூக்கஸ் மெம்ப்ரெயின். மியூக்கஸ் மெம்ப்ரெயின் இஸ் த லைனிங், அவுட்டர் லைனிங் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன். ஓகே, நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்டை ஸ்மூதியாக வச்சுக்கிறதுக்கு, லூப்ரிகேட்டடாக வச்சுக்கிற ஒரு லூப்ரிகண்ட் தான் எது அப்படின்னா மியூக்கஸ். ஸோ நம்ம ஃப்ரிக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக சாப்பாடு போட்டோன்னா அது எங்கேயும் ஒட்டாமல் அது வந்து ஈஸியாக போகணும், மூவ் ஆகணுங்கிறதுக்காக இட் ஆக்ட் அஸ் த மியூக்கஸ் இஸ் ஆக்ட் அஸ் அ லூப்ரிகேன். ஸோ அந்த லூப்ரிகன் சப்ஸ்டன்ஸ் அந்த மியூக்கஸ் மெம்ப்ரெயினாகவும் எது ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த காலம்னார் epithelium is present. They are mainly involved in secretion and absorption. ஸோ இதுக்கும் இன்டெஸ்டைனில் இருக்கிற இதுக்கு என்ன வேலை அப்படின்னா secretion, absorption is this work of this columnar epithelium. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ciliated epithelium. ஸோ இது அதே லைக் columnar epithelium தான். Certain columnar cells bears numerous delicate hair-like outgrowths called cilia. Okay, so சில columnar epitheliumல சேம் டைப். ஓகே, ஸோ அதே columnar epithelium தான் ஸ்லெண்டர், எலாங்கேட்டட், பில்லர் லைக் செல்ஸ் தான். ஸோ அதோட செல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதோட டிப்பில் வந்து ஃப்ரீ எண்டில், ஓகே, ஸோ ஃப்ரீ எண்டில் அவுட் எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா சம் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், ஃபைன் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். திஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்ட் அஸ் cilia. Okay, so because of the presence of cilia, the columnar epithelium is called a ciliated columnar epithelium, illati ciliated epithelium. Their function is move particles or mucus in a specific direction. Particle, dust particle illati ஏதோ ஒரு பார்ட்டிக்கலை இல்லை மியூக்கஸை வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் பண்ணி விடுறது தான் இது அப்படின்னா இந்த ciliated epitheliumோட ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் அவர் நோஸ். ஓகே, நாசில்ஸில் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு நோஸில் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்காவுல்ல, ஸோ அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் அதே மாதிரி ட்ரக்கியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it prevents the entry of the dust particle போகாமல் நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுற, உள்ளுக்குள்ளே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளே போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுற ஒர்க்கை இது வந்து பண்ணுது. ஓகேயா?
அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, இட் இஸ் இன் த ட்ரக்கியா ஆஃப் விண்ட்பைப், bronchioles, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டாக சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் நாசிலேருந்து ஆரம்பித்து ட்ரக்கியா, ஃபேரிங்ஸு, bronchioles இது எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அங்கே இருந்துட்டு இட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல். தென் அதே மாதிரி மியூக்கஸை வந்து வெளியில் அனுப்புகிற எக்ஸஸ் மியூக்கஸை வெளியில் அனுப்புகிற ஒர்க்கு டியூரிங் த கோல்டு, நம்மளுக்கு காமன் கோல்டு இருக்கு இல்லையா, அப்போ சளி நம்ம வெளியில் நம்மளுக்கு வருது இல்லையா, ஸோ அதை வெளியில் தள்ளுற வேலையை செய்கிறதும் எது தான் அப்படின்னா இந்த சிலியேட்டட் எபித்தீலியம் தான். ஓகேயா, ஸோ அந்த சளிங்கிறது தான் என்னென்னா மியூக்கஸ். ஓகே, அந்த மியூக்கஸை வெளியில் அனுப்புகிற வேலையும் இது வந்து செய்யுது. தென் கிட்னி டிபியூல்ஸ் அண்ட் ஃபெலோப்பியன் டிபியூல்ஸ் ஆஃப் ஓவிடக்ட். ஸோ கிட்னி டிபியூல்ஸில் இருக்குது. தென் அதே மாதிரி ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அங்கேயும் இட் இஸ் ப்ரெசென்ட். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்பில் இட் allow the movement of the ova inside the uterus. யூட்ரஸ்க்குள்ளே ஓவாவை தள்ளி விடுற வேலையை செய்யுது. ஓகேயா, ஸோ இது மாதிரி number of works are for ciliated epithelium. So next one is the glandular epithelium. சரியா, ஸோ காமனாக நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா columnar epithelium that involving in secretion and absorption சொன்னோம். ஸோ அந்த செக்ரீஷன்லேயே ஸ்பெஷலைஸ்டு செக்ரீஷன், ஒன்லி த செக்ரீட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு வர செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாண்டுலார் எபித்தீலியம்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இங்கே காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் டூ த டூ ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, செக்ரீஷன் ஒர்க்கையும் செய்யும், அப்சார்ப்ஷன் ஒர்க்கையும் செய்யும். பட் ஹியர் த கிளாண்டுலார் எபித்தீலியம் தட் பர்ஃபார்மிங் ஒன்லி த செக்ரீட்டரி ஃபங்க்ஷன், இட் செக்ரீட் த என்சைம்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி செக்ரீட்டரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இன்வால்வ் ஆகுது. எபித்தியல் செல்ஸ் ஆர் ஆஃபன் மாடிஃபைட் டு form specialized gland cells which secrete chemical substance at the epithelial surface. ஸோ எபித்தீலியம் அது வந்து எதுக்காக மாடிஃபை ஆகிருக்கு, செக்ரிஷனுக்காக மாடிஃபை ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் லைன்ஸ் த gastric gland, pancreatic tube and the intestinal gland. ஓகே, ஸோ என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது and they are lining the stomach. ஓகே, ஸ்டொமக் அதுதான் ஸ்டொமக்கில் இருக்குது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா gastric gland அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ ஸ்டொமக்கில் இருக்கிற கிளாண்ட் செல்ஸ் தான் என்ன அப்படின்னா gastric glands. தென் எபித்தீலியல் சர்ஃபேஸ், gastric gland, pancreatic tubules-னு சொல்கிறோம். ஸோ பேங்க்ரியாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, தென் அதே மாதிரி இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ் நம்மளோட இன்டெஸ்டைன்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செக்ரீஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் தான். ஓகேயா, ஸோ டைஜஸ்டிவ் ஜூஸஸ் இதை செக்ரேட் பண்ண. நெக்ஸ்ட்டு இப்போ வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா சிம்பிள் எபித்தீலியம். நவ் let us discuss the compound epithelium. It consists of more than one layer of cells and gives stratified appearance. Stratified அப்படின்னா stratified appearance-னா அடுக்கடுக்காக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டிஃபை அப்பியரன்ஸ். ஓகே, லேயராக இருக்கிறது. ஸோ தட் இஸ் த ஸ்ட்ராட்டிஃபைட் அப்பியரன்ஸ். ஹென்ஸ் தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம். ஓகே, காம்பவுண்ட் எபித்தீலியம் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் stratified epithelium. The main function of epithelium is to give the protection and the underlying tissues against mechanical and chemical stress. So the main function of this compound epithelium is the protection against the mechanical and chemical stress. ஸோ நம்ம மேலே கெமிக்கல்ஸ் ஏதாவது படும்போது உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு, உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ்க்கு டேமேஜ் ஆகாமையும், அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ், ஓகேயா, கட்டிங்ஸ், ஊண்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ கீழே விழுவுறதுனால ஆகிற கட்டிங்ஸ், ஊண்ட்ஸ் அது மாதிரி எதுவும் வந்து உள்ளுக்குள்ளே போகாத வரைக்கும், கட்ஸு, பேர்ன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணாமல் நம்மளோட பாடி இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம் ஆர் த காம்பவுண்ட் எபித்தீலியம். They also cover the dry surface of the skin, the moist surface of the buccal cavity and the pharynx. ஸோ இது ஃபேரிங்ஸையும் கவர் பண்ணியிருக்கு. உள்ளே நம்ம ஸ்குவாமஸ் எபித்தீலியம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு மேலேயும் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட ட்ரை சர்ஃபேஸையும் இது கவர் பண்ணியிருக்கு. epithelial tissue in the skin function as a waterproof membrane. ஸோ நம்ம epithelial tissues என்ன பண்ணுது அப்படின்னா waterproof membrane-ஆக இது வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம், காலம்னார் எபித்தீலியம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ it is one of the most abundant and widely distributed tissue. It provides a structural framework and gives support to the different tissue forming organs. Okay. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபித்தல் டிஷ்யூஸ் பார்த்தாச்சு. த செகண்ட் டைப் தட் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூ. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபண்டன்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஷ்யூ. இதுவும் நிறைய இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு டிஷ்யூ. இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கிவ் சப்போர்ட் டு டிஃப்ரெண்ட் டிஷ்யூ ஃபார்மிங் ஆர்கன்ஸ். நிறைய ஆர்கன்ஸுக்கு நம்ம பாடிக்கு ஸ்ட்ரக்சர் ஷேப் கொடுக்கறது எது அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஓகே. It prevents the organs from getting displaced by the body movement. ஸோ நாம் நகர்றதுனால நம்மளோட ஆர்கன்ஸ் நகராமல் அந்தந்த ஆர்கன்ஸை அந்தந்த இடத்துலையே செட்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஓகே. ஸோ எந்தெந்த ஆர்கன்ஸ் எங்கே இருக்கணுமோ அங்கேயே பிடிச்சு வச்சுருக்கிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன். ஓகே. இட் ப்ரிவென்ட் த ஆர்கன் ஃப்ரம் கெட்டிங் டிஸ்பிளேஸ்டு பை பாடி மூமெண்ட். The components of the connective tissues are intercellular substances known as the matrix, connective tissue cells and the fibers. ஓகே. ஸோ என்ன இருக்குது இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்சஸ் நோன் ஆஸ் மேட்ரிக்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ், ஃபைபர்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா. The connective tissues are classified into 4 different categories. One is the connective tissue proper. Second one is supportive connective tissue. The third one is the dense connective tissue, and the fourth one is fluid connective tissue. Okay. These are the 4 different kinds of connective tissues. So first we will see the connective tissue proper. The connective tissue proper consists of collagen fibers and elastin fibers and fibroblast cells. So connective tissue proper, that are 2 different types. Connective tissue proper la 2 type irukku. One is areolar tissue and adipose tissues. ஸோ இதில் இருக்கிற மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் என்னென்ன செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் தட் ஆர் 3 different kinds. One is collagen fibers, second one is elastin fibers and fibroblast cells. Collagen fibers, elastin fibers are made up of protein and the fat materials. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா areolar tissues அப்படின்னு சொல்கிறோம். It has cells and fibers loosely arranged in semi-fluid ground substance called matrix. ஸோ இது வந்து பார்த்தோம் matrix அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஏற்கனவே it is a semi-fluid substance, இல்லாட்டி semi-solid substance அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த semi-solid substanceல அரேஞ்ச் ஆகிருக்கு எது அப்படின்னா இந்த areolar tissues ஃபுல்லாக. areolar tissues அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்தது தான். ஓகே. it has the cells and ஃபைபர்ஸ். செல்ஸும் ஃபைபர்ஸும் மேட்ரிக்ஸில் லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கிற ஒரு டெக்ஸ்சர் தான் என்ன அப்படின்னா இந்த areolar tissues அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. It makes the form of the fine threads crossing each other in every direction, leaving a small space called areolae. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும் இங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய த்ரெட்ஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த த்ரெட்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் அண்ட் எலாஸ்டின் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. அந்த கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் லைக் அ த்ரெட். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இட் கிராசிங் ஓவர் ஒன் அண்ட் தி அதர். சரியா. ஒன்று மேலே ஒன்று அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதோட அப்படி இது பண்ணும்போது அதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா இட் லீவ் சம் ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆரியோலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. இந்த ஸ்பேஸ் தான் என்ன அப்படின்னா ஆரியோலே. இட் ஜாயின்ஸ் த ஸ்கின் டு த மசில்ஸ். இந்த இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸை ஸ்கின்னோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஜாயின் த ஸ்கின் டு த மசில்ஸ். ஸ்கின்னையும் மசிலையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃபில் த ஸ்பேஸ் இன்சைட் தி ஆர்கன். ஆர்கனுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணியிருக்கிறதும் எது தான் அப்படின்னா இந்த areolar tissues தான். ஓகேயா. ஸோ blood vessels and the nerves. ஓகேயா. ஸோ inside the organs is found around the muscles, blood vessels and the nerves. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அது வந்து ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. இட் ஹெல்ப்ஸ் இன் அ ரிப்பேர் டிஷ்யூ ஆஃப்டர் இன்ஜுரி அண்ட் ஃபிக்ஸஸ் அண்டர்லையிங் மசில்ஸ்.
ஸோ டிஷ்யூஸ் வந்து ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் அது வந்து நியூவாக மாற்றி தர இந்த ஸ்கின் ப்ரொடியூஸ் ஆகுதுலையே அந்த ஸ்கின் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஆரியோலார் டிஷ்யூஸ். ஓகே, இப்போ நம்ம காயம் ஆயிடுச்சுன்னா மேலே அந்த ஸ்கின் லேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊண்டாகுது. ஸோ அப்புறம் அது வந்து அந்த லேயர் வந்து திருப்பி நம்மளுக்கு நியூவாக லேயர் ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அந்த நியூ லேயர் ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஆரியோலார் டிஷ்யூஸ். Next one is the adipose tissues. The adipose tissues is the aggregation of fat cells and adipocyte cells. ஸோ ஃபேட் செல்ஸ் இல்லாட்டி அடிப்போசைட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ. இந்த ஃபேட் செல்ஸ் ஆர் அடிப்போசைட் செல்ஸ் ஆர் ஓவல் இன் ஷேப். ஓகே, அதோட ஷேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அடிப்போசைட் செல்ஸ், ஃபேட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இது வந்து ஓவல் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் அடுத்தது ஸ்பெரிக்கல், இட் சர்வ்ஸ் ஆஸ் அ ஃபேட் ரிசர்வயர். சரியா, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. ஸோ நம்ம டெய்லி எடுத்துக்கிற டயட்டில் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் ஸ்டோர்ட் இன் தீஸ் அடிப்போஸ் டிஷ்யூஸ். இதில் தான் போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ இது அடிப்போசைட் செல்ஸ். இந்த அடிப்போசைட் செல்ஸ்க்கு நடுவில் இந்த ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள், தீஸ் ஆர் த மேட்ரிக்ஸ். சரி, அதுதான் என்னென்னா மேட்ரிக்ஸ். ஸோ அதே மாதிரி அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் இங்கேயும் அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஒயிட் கலர் லேயர்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ அதெல்லாம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபைபர்ஸ் இருக்குது. அந்த ஃபைபர்ஸ்க்கு நடுவில் அங்கங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா இந்த டாட்டாக இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். ஓகே, ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ், ஃபைபர்ஸு, ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் அண்ட் இந்த ஸ்பேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த மேட்ரிக்ஸ்லேயும் இந்த க்ராஸ் வருது பாருங்கள், ரெண்டும் ஒன்றோட ஒன்றா க்ராஸ் ஆகும்போது அந்த க்ராஸ் ஆகிற இடத்துல ஒரு ஸ்பேஸ் லீவ் ஆகுது. அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆரியோலேன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே அடிப்போஸ் டிஷ்யூஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூஸில் என்ன இருக்குது, ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா டு ஸ்டோர் த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ், ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. தே ஆர் ஃபவுண்ட் இன் அ சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. சரி, சப்குட்டேனியஸ் அப்படின்னா ஸ்கின் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸ்கின்னுக்கு கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. They are found in a subcutaneous tissue between internal organs around the heart and the kidneys. நம்ம ஸ்கின்னுக்கு அடியிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஹார்ட்டையும் கிட்னிஸையும் சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதுக்காக அப்படின்னா ஷாக் அப்சார்பர். ஓகே, they act as a shock absorbers around the kidneys and the eyeballs. நம்ம ஐபால்ஸை சுற்றியும் இருக்குது. நம்ம ஷாக் ஆகும்போது, நம்ம கீழே விழும்போது, நமக்கு ஏதாவது அடிபடும்போது அந்த இதுக்கு எதுவும் பாதிப்பாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஐஸு, ஹார்ட்டு, கிட்னிஸு இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இட் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, they also regulate the body temperature by acting as a insulator. The fat is a insulator, heat insulator. சரியா, நம்ம பாடியிலேருந்து ஹீட் லாஸ் ஆகாமல் நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுற ஒர்க்கை பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக குளிராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் குளிராது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டிலேஜ். தே ஆர் சாஃப்ட், செமி ரிஜிட், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆர் லெஸ் வாஸ்குலார் இன் நேச்சர். ஓகேயா, தென் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸில் இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம், ஃபேட் வந்து போயிட்டு ஸ்டோர் ஆகுது இல்லையா, அது எக்ஸஸாக ஸ்டோர் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவர் வெயிட், ஒபெசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு இருந்தால் நிறைய ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அப்படி நிறைய ஸ்டோர் ஆகிறது தான் ஓவர் வெயிட் ஆர் ஒபெசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, சரி, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சப்போர்ட்டிவ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ. The supporting or skeletal connective tissues forms the endoskeleton of the vertebrate body, which protects the various organs and helps in locomotion. Okay, ஸோ நம்ம பாடிக்கு ஷேப் கொடுக்கறது, ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, நம்மளுக்கு லோக்கமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே எது தான் அப்படின்னா இந்த சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். தட் இஸ் த ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேயா, the supportive tissue include cartilage and bone. இதில் 2 types இருக்குது. ஒன்று cartilage and another one is bone. நம்ம ஏற்கனவே cartilaginous fishes, bony fishes பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ this is the difference. cartilage இருந்ததுன்னா அது cartilage fish and bones இருந்ததுன்னா they are bony fishes. ஓகேயா,
இப்போ கார்டிலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தே ஆர் சாஃப்ட் செமி ரிஜ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆர் லெஸ் வாஸ்குலார் இன் நேச்சர். ஓகே, சாஃப்டாக இருக்கும், செமி ரிஜ்ட், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆர் லெஸ் வாஸ்குலார் இன் நேச்சர். த மேட்ரிக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லார்ஜ் கார்டிலேஜ் செல்ஸ் கால் கான்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்க செல்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கான்ட்ரோசைட் செல்ஸ். These cells are present in a fluid filled space called as lacuna. சரியா, இது இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா லாக்குனா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டிலேஜோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கார்டிலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஓகே, மேட்ரிக்ஸில் செல்ஸ் பாருங்கள் அங்கங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கான்ட்ரோசைட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கு இல்லையா. ஸோ தி ஸ்பேஷியஸ் தட் கிவ்ஸ் தி நானிக்கே சொன்னேன் லூஸ்லி அரேஞ்ச்டு அப்படின்னு சொன்னேன். இந்த செல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு இதில் கார்டிலேஜில். ஸோ இது மாதிரி அங்கங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அதனால தான் என்ன இருக்குன்னா அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ கான்ட்ரோசைட் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அ கேவிட்டி. அதுதான் என்ன அப்படின்னா லாக்குனா. ஸோ அது ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். அந்த டிப்ரெஷன் நேம் வந்து பார்த்தோன்னா லாக்குனா. அந்த லாக்குனால தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கான்ட்ரோசைட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, கார்டிலேஜ் இஸ் ப்ரெசென்ட் இன் த டிப் ஆஃப் த நோஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம பாடியில் நோஸ் டிப்ஸில் இருக்குது, எக்ஸ்டர்னல் இயர் பின்னான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பின்னால் இருக்குது. எண்ட் ஆஃப் த லாங் போன்ஸ், ஒவ்வொரு போனோட எண்டுலேயும் லாங் போன்ஸோட எண்டுலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ட்ரக்கியா அண்ட் லாரிங்ஸ். ஓகே, நம்மளோட ட்ரக்கியாவில் லாரிங்ஸில் இங்கெல்லாமும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த கார்டிலேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இட் ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு த பாடி பார்ட்ஸ். ஓகே, பாடி பார்ட்ஸுக்கு சப்போர்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறது எது அப்படின்னா இந்த cartilage. Okay, so next one is the bone. It is solid, rigid and strong, non-flexible skeletal connective tissue. Okay, solid, rigid, strong and flexible, non-flexible skeletal connective tissue. The matrix of the bone is rich in calcium salt and collagen fibers. So idoda matrix என்ன present ஆயிருக்குன்னா calcium saltsum collagen fibersum அதிகமாக present ஆயிருக்கு. ஸோ these are the collagens அப்படிங்கிறது protein substances தான் which gives the bone its strength. ஓகே, அந்த collagen fibers தான் என்ன கொடுக்குது அப்படின்னா strengthen கொடுக்குறது. The matrix of the bone is the form of concentric rings called lamellae. ஸோ இதோட மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா concentric rings present ஆயிருக்கு. ஸோ the concentric rings இந்த இது மாதிரி rings present ஆயிருக்கு பார்த்தீங்களா. இங்கே இது ஒரு ரிங், இது ஒரு ரிங், இது ஒரு ரிங், வளையமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீயில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கான்சென்ட்ரிக் ரிங்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா லாமெல்லே. ஓகே, த போன் செல்ஸ் ப்ரெசென்ட் இன் லாக்குனா ஆர் கால்ட் ஆஸ்டியோசைட்ஸ். இங்கேயும் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா லாக்குனா இருக்குது, இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாக்குனா. இந்த லாக்குனா என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா bone cells are present. The bone cells are called as osteocytes. Okay, bone cells oda name enna osteocytes அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். Okay, the hollow cavities of space are called marrow cavities filled with bone marrow. So in the center la வந்து பார்த்தோம் அப்படின்னா hollow cavities are present. That hollow cavities are called as marrow space. They communicate with each other by the network of fine canals called canaliculi. இந்த செல்ஸ் ஆஸ்டியோசைட் செல்ஸ் இருக்குல்லையே, இந்த ஆஸ்டியோசைட் செல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்றா கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஸோ கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து கெனாலிகுலிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. த ஹாலோ கேவிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ஆர் கால்ட் மேரோ. ஸோ இங்கே ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஹாலோ ஸ்பேஸ் வந்து மேரோன்னு சொல்கிறோம். திஸ் கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் போன் மேரோ. ஓகே, they provide the shape and structural framework to the body, bone, support and protect the soft tissues and organ. So இப்போ வந்து பார்த்தோன்னா the brain that is protected inside the skull. Okay, the skull that coming under the skeletal tissue. தென் அதே மாதிரி நம்மளோட thoracic rib கேவிட்டின்னு சொல்கிறோம், இல்லாட்டி ரிப் கேஜ்னு சொல்கிறோம். அந்த ரிப் கேஜ் that protects the ஹார்ட் அண்ட் தி லங்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது அப்படின்னா இந்த ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ, தட் இஸ் த போன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் இஸ் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ டென்ஸ்லி பேக்ட் வித் ஃபைப்ரஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். ஓகே, ஃபைபர்ஸ் இருக்குது, ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து இங்கே நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்குது. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம்.
It is the principal component of tendons and ligaments. Okay, so இதுதான் என்ன அப்படின்னா tendons and ligaments அப்படிங்கிற ரெண்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெண்டான்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். They are cord like strong structure that join the skeletal muscles to the bones. Okay, tendons அப்படிங்கிறது it is a connective tissue that connects the muscles to the bones. Okay, skeletal muscles போனோட கனெக்ட் பண்ணுற அந்த டிஷ்யூஸ் தான் என்ன அப்படின்னா டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the cord-like strong structure that join the skeletal muscles to the bones. Tendon have great strength and limited flexibility. ஸோ நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியது. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். They consist of parallel bundles of collagen fibers between which are present rows of fibroblasts. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து நிறையா லேயராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் பிட்வீன் தட் லேயர்ஸ் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ கொலாஜன் ஃபைபர்ஸ், அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து நல்லா லாங்காக ஃபைபர்ஸ் வந்து அப்படி லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த லேயர்ஸில் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகேயா, the tendons are strong and tensile strength இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. Then next வந்து பார்த்தோம் அப்படின்னா ligaments. They are highly elastic structures and have great strength which connect the bones to the bone. Okay, muscles போனோட கனெக்ட் பண்ணுறது tendons, bones போனோட கனெக்ட் பண்ணுறது ligaments. They contain very little matrix. இதில் வந்து மேட்ரிக்ஸ் ரொம்ப கம்மி. They strengthen the joints and allow the normal movement. சரியா, ஜாயின்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் கொடுக்குறது. தென் அதே மாதிரி மூமெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ligaments. ஓகே, ஸோ these are the tendons and ligaments. These coming under the dense connective tissue. ஓகே, ஸோ இந்த இதோட ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான், லிகமெண்ட்ஸோட ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான். நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது அண்ட் பிட்வீன் த ஃபைபர்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ப்ரெயின் இஸ் காஸ்ட் பை த எக்ஸசிவ் புல்லிங் ஆஃப் த லிகமெண்ட்ஸ். ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு, சுளுக்கிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதனால் வருது? இல்லாட்டி அந்த சுளுக்குறதுன்னு சொல்கிறோம், இல்லாட்டி கால் வீங்கிக்கும்ல, ஒரு சில சமயத்தில் வலிக்கும். நம்ம ஸ்டெப்ஸில் ஏதாவது கால் இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எதனால் அப்படின்னா நம்ம அந்த காலை வந்து நம்ம ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணிடுறோம். அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நமக்கு அங்கே இருக்கிற அந்த லிகமெண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது கொஞ்சம். ஸோ அதனால் வர ப்ராப்ளம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பெயின், நல்லா சிவியராக பெயின் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தோம். பேஸ்ட் ஆன் த டேமேஜ் நம்ம 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி க்யூர். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we will discuss about the fluid connective tissue. Okay, thank you.